எந்த தானம் செஞ்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு நம்பப்படுது. அத பத்தி ஒரு சின்ன பார்வை இது. சில பாரம்பரிய தானங்களுக்கும் அதனால கிடைக்கிறதா சொல்லப்படுற சில குறிப்பிட்ட பலன்களுக்கும் உள்ள தொடர்பை இது சொல்லுது. நம்ம செயல்களுக்கும் அதுக்கான பலன்களுக்கும் எப்படி ஒரு லிங்க் இருக்குன்னு பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம் இல்லையா? சரி, முதலாவது பாத்தீங்கன்னா அன்னதானம், அதாவது உணவு கொடுக்கறது. இத செஞ்சா வறுமை, கடன் இதெல்லாம் நீங்கி செல்வம் சேரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இரண்டாவது வஸ்திர தானம், அதாவது துணி தானம் பண்றது. இது உயிருக்கு ஆபத்து வராம தடுக்கும், நம்ம ஆயுள நீட்டிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மூன்றாவதா அரிசி தானம். இப்படி அரிசிய தானமா கொடுத்தா நாம செஞ்ச பாவங்களோட தாக்கம் குறையும்னு கருதப்படுதுங்க. நான்காவது தேங்காய் தானம். இது எதுக்குன்னா, நாம நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமா முடியறதுக்கு இது உதவும்னு ஒரு ஐதீகம். ஆக இந்த நம்பிக்கைகளின்படி சில குறிப்பிட்ட பொருட்களை நாம தானமா கொடுக்கறப்போ வாழ்க்கையில அதுக்கேத்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கப்படுது.